தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்ல மட்டும் கடந்த கால ஆட்சியில வருஷத்துக்கு 3600 கோடி ரூபாய் ஊழல் நடக்கப்பட்டிருக்கதா தமிழ்நாட்டின் தற்போதைய மது விலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவிச்சிருக்காரு. அதாவது கடந்த கால ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நாளைக்கு 1 கோடி மது பாட்டில்கள் டாஸ்மார்க் மூலமா விற்பனை செய்யப்படுது. அப்படி ஒரு பாட்டிலுக்கு கூடுதலா 10 ரூபாய் அப்படின்னு வச்சோம்னா ஒரு நாளோட வசூல் மட்டும் 10 கோடி ரூபாயினும். அது மாதிரி மாசத்துக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் மூலமா தமிழக அரசுக்கு 300 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த கணக்கின் அடிப்படையில் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி ரூபாய் டாஸ்மார்க் மூலமா கடந்த கால ஆட்சியில ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் ஆதாரப்பூர்வமா இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல யாரு தப்பு செஞ்சாலும், டாஸ்மார்க்ல யாரு தப்பு செஞ்சாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன் அமைச்சரா இருக்கக்கூடிய நானே தப்பு செஞ்சா கூட என் மேல பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம தமிழக எல்லை வழியா எந்த வித போதைப் பொருளும் உள்ள நுழைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முறையில அப்படிப்பட்ட ஒரு இரும்பு கரம் கொண்டு காவல்துறையினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த மது விலக்குத்துறை அமைச்சரான விக்னேஷ் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. எது எப்படியவங்க டாஸ்மார்க் மூலம் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் 717 டாஸ்மார்க் கடைகளை நிரந்தரமா மூடுனீங்க இல்லையா, அதே மாதிரி டாஸ்மார்க் கடைகளை படிப்படியா குறைச்சி தமிழகத்துல மதுவே இல்லாத ஒரு தமிழகமா மாற்றணும். அப்படி மது யாராவது குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பார்ல, பிரைவேட் பார்ல போய் குடிச்சுக்கோங்க, இல்லைன்னா எங்கேயாவது வெளியில வாங்கிட்டு வீட்டில் குடிச்சுக்கோங்க. அப்படிங்கிற ஒரு நிலை மாறினாதான் அடித்தட்டு மக்கள் நல்லபடியா சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்ந்து உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோட வாழ்வாங்கிறது எல்லா பேருடைய பிரார்த்தனைங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்